அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கிடைப்பிடிப்போம். தினமொரு தகவல் எண் 844. தலைப்பு பூமி பந்து, தொடர் 21. அன்பானவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களை, பெண் தோன்றல்களாக ஆக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அல்லாஹ் வகுத்த அந்த வாழ்க்கை நீதியை தவணை வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறன. அவனுக்கு கட்டுப்பட்டு கட்டளைக்கேற்ப அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தி அவனை வணங்கி வாழ வேண்டும். அல்லாஹ் கூறுகின்றான், வஹுவல்லதீ ஜஅலக்கும் ஹலாயிஃபல் அர்தி வரஃபஅ பஅதக்கும் ஃபௌக பஅதின் தரஜாத்தின் லியப்லுவக்கும் ஃபீமா ஆதாக்கும் இன்ன ரப்பக ஸரீஉல் இகாப் வ இன்னஹு லகஃபூருர் ரஹீம். அவன்தான் உங்களை பூமியில் பெண் தோன்றல்களாக ஆக்கினான். அவன் உங்களுக்கு கொடுத்துள்ளவற்றில் உங்களை சோதிப்பதற்காக. உங்களில் சிலரை விட பதவிகளில் உயர்த்தினான். உங்களில் சிலரை விட சிலரை பதவிகளில் உயர்த்தினான். நிச்சயமாக உம் இறைவன் தண்டிப்பதில் விரைவானவன், மேலும் அவன் நிச்சயமாக மன்னிப்பவன், மிக்க கருணை உடையவன். அன்பானவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களை, 6வது அத்தியாயத்தின் 165வது வசனத்திலே அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றான். அதாவது, ஒருவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நியாமத்து, அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறதே நமக்கு அந்த அளவு தரப்படவில்லையே என்ற எண்ணம் இந்த பூமியில் நமக்கு ஏற்படும். சில பேர்கள் அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு நிறைவடைவார்கள். தமக்கு மேலுள்ளவர்களை பார்க்காமல் தமக்கு கீழ் உள்ளவர்களை பார்த்து அல்லாஹ் வழங்கிய நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். சிலர் மேலுள்ளவர்களை பார்த்து, ஆஹா, நமக்கு இவ்வாறு தரப்படவில்லையே என்று நினைப்பார்கள். ஆனால் சொர்க்கத்தில் இந்த நிகழ்வு அப்படியே மாற்றமாகிவிடும். சொர்க்கவாசிகளுடைய உள்ளங்களில் உள்ள குரோதங்களை அல்லாஹ் அகற்றி விடுவதாக சொல்கிறார். வனஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் இல்லின் தஜ்ரி மின் தஹ்திஹிமுல் அன்ஹார் வகாலு அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானா அல்லாஹ் லகத் ஜாஅத் ருசுலு ரப்பினா பில் ஹக் வனூது அன் தில்குமுல் ஜன்னத்து உரிஸ்துமுஹா பிமா குன்தும் தஅமலூன். தவிர இவ்வுலகில் ஒருவர் மீது ஒருவர் கொண்டிருந்த குரோதத்தையும் அவர்களுடைய இதயங்களில் இருந்து நீக்க விடுவோம். அவர்களுக்கு அருகில் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். இன்னும் அவர்கள் கூறுவார்கள், இந்த பாக்கியத்தை பெறுவதற்குரிய நேர்வழியை எங்களுக்கு காட்டிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரியதாகும். அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழி காட்டிராவிட்டால் ஒரு காலம் நாங்கள் நேர்வழி அடைந்திருக்க மாட்டோம். நிச்சயமாக எங்கள் இறைவனுடைய தூதர்கள் உண்மை மார்க்கத்தையே நம்மிடம் கொண்டு வந்தார்கள். அதற்கு பதிலாக பூமியில் நீங்கள் செய்து கொண்டிருந்த நன்மையான காரியங்களின் காரணமாகவே நீங்கள் இந்த சோனபதிகளின் வாரிசுகளாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி அழைக்கப்படுவார்கள். இவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மாபெரும் கிருபையாக சொர்க்கத்தை வைத்திருக்கிறான். அந்த சொர்க்கத்திலே எண்ணுவதெல்லாம் நினைப்பதெல்லாம் கிடைக்கக்கூடியது. பார்க்கக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் ரம்மியமாக இருக்கும். அது மட்டுமல்ல, கேட்கக்கூடியதெல்லாம் கிடைக்கும். அந்த சொர்க்க பாக்கியம் ஃபலா தஅலமு நஃப்ஸும் மா உக்ஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுனின் ஜஸாஅன் பிமா கானூ யஅமலூன். எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த செவியும் கேட்டிராத, எவ்வளவுதான் இதயங்கள் கற்பனை செய்தாலும் இந்த கற்பனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக அல்லாஹ் அந்த சொர்க்கத்தை, அவனுடைய உன்னதமான சுக பாக்கியங்களை வைத்திருக்கின்றான். அதற்கு தகுதியுடையவர்களாக, அதற்கு
வணங்கி வழிபடக்கூடிய நல்லடியார்களாக வல்ல அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள வேண்டும். அல்லாஹுடைய மன்னிப்புக்கும் அவனுடைய சொர்க்கத்துக்கும் உரியவர்களாக வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.